அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவான் சொந்தி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம மதுரையில உள்ள மாப்பாளையம் அப்படிங்கிற ஏரியால போய் தான் மெஹந்தி போட போயிருந்தோம். என் மேல பெரிய டவுட் இருந்தது அவங்களுக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க காமிச்ச இன்ட்ரிகேட்டான பேட்டர்ன்ஸை அவங்களோட ஹேண்ட்ல வந்து எப்படி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். பிகாஸ் அவங்களோட ஹேண்ட் வந்து கொஞ்சம் நார்மல் சைஸை விட கொஞ்சம் குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் ஒண்ணு நல்லா கேட்டுக்கோங்க. குட்டி ஹேண்டா இருந்தது அப்படின்னா அதுல வந்து கம்ப்ரெஷன் ஒர்க் அதிகமா இருக்கும். அதுவே பெரிய ஹேண்டா இருந்தது அப்படின்னா அதுல ஃபில்லிங் ஒர்க் அதிகமா இருக்கும். இதுதான் ரெண்டு ஹேண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரி, இவங்க என்ன கஸ்டமைசேஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இவங்க அவங்களோட சாரியில உள்ள எம்ப்ராய்டரி டிசைன் வந்து அவங்க ஹேண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நேம் கஸ்டமைசேஷனும் கேட்டிருந்தாங்க. இதை அவங்க கேட்ட மாதிரியே ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு ரொம்ப திருப்தி. அவங்களோட வெட்டிங் சாரியில இந்த மாதிரி தான் எம்ப்ராய்டரி டிசைன் போட்டிருந்தது. அதுதான் அவங்களோட ஹேண்ட்லையும் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இவங்க ஹேண்ட்ல எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஹேண்ட் வந்து கொஞ்சம் ஸ்வெட்டி ஹேண்ட்ஸா இருந்துச்சு. அது எப்போ எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நான் போன உடனே ஈஸி ஆன் பண்ணிட்டதுனால அவங்க ஹேண்ட் வந்து ரொம்ப ஸ்வெட்டி ஆகலை. அப்போ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்காக பியூட்டிஷியன் வந்தாங்க. அவங்க ஃபேஷியல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஏர் கண்டிஷனர் ஆஃப் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ஆஃப் பண்ணும்போது அவங்க கையில வந்து ஹெனா வந்து ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்வெட் ஆகி இதுல காமிச்சிருக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வெட் ஆகிற ஹேண்ட்ஸ்ல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, செமி ட்ரையா இருக்கும்போது டால்கம் பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது டால்கம் பவுடர் வேர்வையை வந்து அப்சர்வ் பண்ணி ஒரு ட்ரைனஸை வந்து கொடுக்கும். நம்ம கிளைண்ட்டோட ஃபீட்பேக் கேட்கலாம். சூப்பரா போட்டிருக்கீங்க. ஐ அம் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஜஸாக்கல்லா. ஜஸாக்கல்லா. மாஷாஅல்லா சூப்பரா போட்டிருக்கீங்க. ஐ அம் வெரி சாட்டிஸ்ஃபைட். தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். சேம் டேலே வந்து இன்னொரு மெஹந்தியும் போட்டிருந்தேன். அதுக்கான vlog-அ நான் அடுத்து ஆட் பண்ணுறேன். இன்னொன்று அவங்க சிஸ்டர்ஸ்க்கும் இதே மாதிரியே வந்து மெஹந்தி போடுறதுக்கு புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேம் டேலே போட முடியாது, அதனால பிரைடுக்கு தனி டே எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து அவங்களோட சிஸ்டருக்கு போட போயிருந்தேன். நான் நெக்ஸ்ட் டே போட போகும்போது அவங்களோட ஸ்டெயின் பிக், ஐ மீன் 24 ஹவர்ஸில் அவங்களோட ஸ்டெயின் பிக் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. டே ஆஃப்டர் இதை விட கொஞ்சம் கலர் வந்து. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் நேமை ஹைட் பண்ணி எழுத சொல்லியிருந்தாங்க. அந்த எழுதின ஒரு லெட்டர்ஸை வந்து காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த வீடியோல நான் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.